ஓம் ஸ்ரீ பிரித்யங்கரா தேவியே போற்றி போற்றி. இந்த பதிவு உன் கண்களில் படப்போகிறது. நான் உனக்கு இந்த நாளில் தான் இந்த பதிவினை கொண்டு வர வேண்டும் என்று அம்மா ஓடோடி வந்திருக்கிறேன். அதற்கு காரணம் உனக்குள் நான் கொடுக்க போகின்ற மிகப்பெரிய நம்பிக்கை, நான் உனக்குள் விதைக்க போகின்ற மிகப்பெரிய தைரியம், நான் என் குழந்தைக்கு கொடுக்க போகின்ற துணிச்சல். என் தங்கமே, அம்மா என் வாக்கினை கேட்க போகின்ற ஒவ்வொரு நிமிடமும் உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய உத்வேகத்தை கொடுக்க போகின்றது. ஏன் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று நினைத்து கொண்டிருக்கின்ற என் பிள்ளை, இனி எதற்காக வாழப்போகிறோம் என்று நீ நிச்சயமாக உறுதியாக நினைக்கப் போகிறாய். என் குழந்தைக்கு வாழ்க்கையில் நடக்க இருக்கின்ற ஒவ்வொரு நிகழ்வுகளும் இதுநாள் வரையில் கொடுத்த கஷ்டங்கள் எல்லாம் மறந்து இனிமேல் எல்லாம் உனக்கு நல்லதாக மட்டுமே நடந்து கொண்டிருக்க போகிறது என்ற உணர்வை உனக்குள் கொடுக்க போகிறது. என் பிள்ளைக்குள் இருந்த அத்தனை குழப்பங்களும் இன்றோடு நீங்க போகிறது. என் தங்கமே, உன் வாழ்க்கையை எதற்காக வாழ்கிறாய் என்பதற்கு நல்ல ஒரு முடிவு உன்னுடைய மனதிற்குள் தானாகவே தோன்றப் போகிறது. என் குழந்தையின் வாழ்க்கையில் யாரெல்லாம் என்ன செய்ய நினைத்தார்களோ அது எல்லாம் உனக்கு மிக பெரிய விஷயமாக தோன்றாது. ஏனென்றால் இன்று உனக்குள் ஏற்பட போகின்ற இந்த மனதைரியம், இந்த வாழ்க்கையை நாம் எப்படியும் கடந்து வந்துவிடலாம் என்கின்ற நம்பிக்கையை உனக்குள் அதிகமாக கொடுக்கும். என் பிள்ளையின் மனதில் இருக்கின்ற அத்தனை குழப்பங்களும் உன்னை விட்டு விலகி ஓடும். இனி ஒரு நாளும் நாம் வேதனைப்படக்கூடாது என்ற நம்பிக்கை உணர்வை உனக்குள் கொண்டு வந்து கொடுக்கும். அப்படியானால் அம்மாவின் வாக்கினை நீ முழுமையாக கேள். இந்த தாயானவள் உனக்காக கொண்டு வந்திருக்கின்ற இந்த அதிர்ஷ்ட வரத்தினை என் பிள்ளை நீ மனதார பெற்றுக்கொள். என் தங்கமே, இந்த நாளில் இருந்து இந்த தாயானவள் உன்னோடு பேசுகின்ற ஒவ்வொரு வார்த்தையும் உன் வாழ்க்கையில் அப்படியே நடக்கும். நீ ஆசைப்பட்டது எல்லாம் உனக்கு சர்வ நிச்சயமாக உன்னுடைய கைகளில் வந்து கிடைக்கும். என் குழந்தையே, உன்னுடைய மனதில் சிறு சிறு சந்தேகங்கள் ஏதேனும் இருப்பினும் அதற்கான தெளிவு கிடைக்கும். உனக்கின்று இருக்கின்ற குழப்பங்கள், உன்னை சுற்றி இருப்பவர்களை பற்றிய சந்தேகங்கள் எல்லாமே உன்னை விட்டு விலகும். யார் யார் எப்படிப்பட்டவர்கள் என்கின்ற சந்தேகத்திற்கு இன்று இரவுக்குள் உனக்கு நிச்சயமாக நல்ல பதில் கிடைத்துவிடும். மற்றவர்கள் உன் வாழ்க்கையில் என்ன பங்கினை வகிக்கிறார்கள், அவர்கள் என்ன முக்கியத்துவத்தை உன்னிடத்தில் இருந்து பெற விரும்புகிறார்கள் என்பதை எல்லாம் என் குழந்தை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய். என் பிள்ளையின் வாழ்க்கையில் நடக்கின்ற சில சூட்சுமமான விஷயங்கள், சில சூழ்ச்சிகள் என்று பலவற்றை அறிந்து கொள்ள முடியாமல் தவித்து நின்று கொண்டிருக்கிறாய். எல்லாவற்றையும் இன்று நீ தெரிந்து கொள்வாய். என் தங்கமே, நீ நினைக்கலாம், அம்மா இனி இதையெல்லாம் தெரிந்து கொண்டு நான் என்ன செய்ய போகிறேன், எனக்கு மேலும் மேலும் பிரச்சனைகள் தானே வரும், நான் இதையெல்லாம் தெரிந்து கொண்டால் இன்னும் எனக்கு கஷ்டங்கள் தானே அதிகமாகும் என்று நீ நினைக்கலாம். என் தங்கமே, முதலில் நீ அதை அப்படி சிந்திப்பதை விடுத்து அம்மா சொல்வது போல சிந்தித்து பார். நான் என்ன சொல்கிறேன் தெரியுமா? என் தங்கமே, இவை எல்லாமே தெரிந்துவிட்டால் உனக்கு வாழ்க்கையின் மீது ஒரு தெளிவு கிடைக்கும். இவ்வளவுதான் வாழ்க்கை என்கின்ற ஒரு நல்ல மனநிலை உனக்கு வந்துவிடும். கஷ்டங்கள் என்றால் இந்த மனிதர்கள் என்றால் என்ன, சொந்த பந்தங்கள் என்றால் என்ன, உறவினர்கள் என்றால் யார் என்கின்ற அனைத்து விதமான மன தெளிவும் உனக்கு வந்துவிடும். யாரும் இனிமேல் உனக்கு எந்த ஒரு காயத்தை கொடுத்தாலும் அதை உன்னால் தாங்கிக் கொள்ள முடியும். உன்னால் அதிலிருந்து நிச்சயமாக மீண்டு வர முடியும். இதற்கு மேல் உங்களால் அப்படி என்ன செய்துவிட முடியும் என்கின்ற எண்ணம் உனக்குள் வந்துவிடும். எதையும் எளிதாக கையாளுகின்ற மனப்பக்குவம் என் குழந்தைக்கு வந்துவிடும். என் தங்கமே, என்னதான் நடக்கும் பார்த்துவிடலாம் என்கின்ற எண்ணத்தில் தானே நீ இப்பொழுது உன் வாழ்க்கையை நகர்த்த தொடங்க வேண்டும். ஏனென்றால் இருக்கும் பொழுது உனக்குள் தைரியம் சிறு துளி அளவு கூட குறையக்கூடாது. உனக்குள் நல்ல தைரியத்தையும் நல்ல எண்ணத்தினையும் விதைத்து கொண்டிருக்கிறேன். என்னுடைய அன்பில்
என் பிள்ளை, நீ தொலைந்து கொண்டிருக்கிறாய். யாருக்கும் பயப்படாமல், யாருடைய வார்த்தைகளுக்கும் தேவையில்லாமல் செவி சாய்க்காமல், என் பிள்ளைக்கு எது சரியென்று தோன்றுகிறதோ அதை சரியாக நீ செய்து கொண்டிரு. அம்மா உன்னை வழிநடத்துவேன். நீ இப்பொழுது மிகச் சிறப்பான பாதையில் வாழ்க்கையை நகர்த்தி கொண்டிருக்கின்றாய். அதனால் இனிமேல் நீ எடுக்கின்ற முடிவில் உனக்கு எந்தவிதமான குறைவும் ஏற்படாது. அம்மா உன்னை வழிநடத்த காத்து நின்று கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் என் பிள்ளையின் மனதிற்குள் இருக்கின்ற எந்தவிதமான சஞ்சலங்களும் இனி உன்னிடத்தில் இருக்கக்கூடாது. நான் எல்லோருக்கும் வாழ்வளிப்பவள், தீய சக்தியை அழித்து நல்ல சக்தியை நிலைநாட்டக்கூடியவள். என் தங்கமே, உன்னை சூழ்ந்திருக்கின்ற எதிரிகளை துவம்சம் செய்யக்கூடியவள். அதனால் யார் உன் வாழ்க்கையில் என்ன செய்து விடுவார்களோ என்று நினைத்து பயப்படாமல் எல்லாவற்றையும், உன்னுடைய எல்லா பாரத்தையும் என்மேல் போட்டுவிட்டு நீ சந்தோஷமாக உன் வாழ்க்கையை மன நிறைவோடு பயணிக்க தொடங்கு. அம்மா இன்று இரவுக்குள் உன் வாழ்க்கையில் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய மாற்றம் இனி உன்னால் நிச்சயமாக மறக்க முடியாத மாற்றமாக மட்டுமே இருக்க போகிறது. பொதுவாகவே தெய்வத்தினுடைய சக்தி இந்த நாளில் அதிகமாக இருக்கும். மற்ற எல்லா தெய்வங்களினுடைய அன்பையும் அரவணைப்பையும் நீ முழுமையாக பெறத்தான் போகிறாய். வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற சில முக்கியமான கட்டத்தில் அதை சரியாக பயன்படுத்தி கொண்டால் அதன் பிறகு எதை நினைத்துமே நீ வருத்தம் கொள்ள மாட்டாய். என் குழந்தையே, உன்னுடைய மனதில் உனக்கென்று நான் கொடுத்திருக்கின்ற சில நல்ல விஷயங்களை பற்றி அடிக்கடி சிந்தித்து பார். எப்பொழுது உனக்கு கஷ்டம் வருகிறதோ, யாரேனும் உனக்கு சோதனைகளை கொடுக்கின்றார்களோ, ஒரு நிமிடம் இந்த தாயானவள் என்னை பற்றி சிந்தித்து பார். அம்மா உன் வாழ்க்கையில் இருக்கிறாள், உனக்கான ஆறுதலை கொடுக்கிறாள், உன்னோடு எந்நாளும் பேசிக்கொண்டு உன்னை அரவணைத்து கொண்டு இருக்கிறாள். ஒரு தெய்வத்தினுடைய சக்தி உன் அருகில் தினமும் நின்று கொண்டிருக்கிறது. இதை விடவும் வேறு என்ன இந்த வாழ்க்கையில் நீ எதிர்பார்க்கிறாய்? இந்த மனிதர்கள் எதுவும் சாதாரணமான மனிதர்கள் கிடையாது. ஏன் அம்மா இப்படி சொல்கிறேன் தெரியுமா? நேரத்திற்கு ஏற்றாற்போல குணத்தை மாற்றிக்கொள்ளக் கூடியவர்கள்தான் இவர்கள். சொல்கின்ற வார்த்தையினால் இன்னொருவரின் மனது எப்படி காயப்படும் என்பதை கூட உணராதவர்கள், அடுத்தவர்களின் வாழ்க்கையை கெடுக்க எண்ணுபவர்கள். இவர்கள் எல்லாம் சாதாரணமான மனிதர்கள்தானே. இந்த மனிதர்கள் கொடுக்கின்ற காயங்களுக்காக உன் அருகில் இருக்கின்ற இந்த தெய்வத்தை, என்னை மறந்து விடாதே. என் தங்கமே, நான் நிச்சயமாக உனக்கு எல்லாவற்றையும் செய்து கொடுக்கிறேன். அம்மாவின் சத்தியம். உன் வாழ்க்கையில் நிச்சயமாக எல்லாமே நடக்கும் என்பதை நீ புரிந்து கொண்டால் போதும். யார் உன்னை விட்டாலும் சரி, யார் உனக்கு என்ன துரோகத்தை செய்ய நினைத்தாலும் சரி, அம்மா ஒருபோதும் உன் வாழ்க்கையில் உனக்கு எந்த கஷ்டத்திலும் உன்னை கைவிட மாட்டாள். நல்ல வழியில் உன்னை அழைத்து செல்வாள் என்பதை மட்டும் நீ புரிந்து கொண்டால் போதும். வேண்டும் என்றால் அருகில் வைப்பதும், வேண்டாம் என்றால் தள்ளி விடுவதும் தானே இந்த மனிதனுடைய இயல்பான குணம். தள்ளி விடுகின்ற பொழுது நீ எங்கே விழுகிறாய் என்று கூட திரும்பி பார்க்க அவர்களுக்கு மனம் வருவது கிடையாது. ஏனென்றால் அவர்களின் எண்ணங்கள் அத்தனை கீழ்த்தனமாக அல்லவா இருந்து கொண்டிருக்கிறது. அதனால் தன்னை நம்பியவருக்கு வாழ்க்கையில் நாம் என்ன கொடுக்கிறோம் என்பதை பொறுத்துதான் அவர்களின் வாழ்க்கை அமையும் என்பதை உணராமல் இவர்கள் செய்கின்ற தவறு நிச்சயமாக நாளை இவர்களின் வாழ்க்கையை பாதிக்கும் என்பதை நீ புரிந்து கொள். அதனால் அவர்கள் செய்த தவறுக்காக மீண்டும் அவர்களுக்கு எந்த தவறையும் செய்ய வேண்டும் என்று எண்ணாமல், என் குழந்தை, உன்னுடைய வாழ்க்கையை, உனக்கான அழகான வாழ்க்கையை, உன்னை சுற்றி இருப்பவர்களையும், உன்னை சூழ்ந்திருப்பவர்களையும், உன்னை நம்பி இருப்பவர்களையும், உனக்காக வாழ்பவர்களையும் பற்றி மட்டுமே சிந்தித்து கொண்டு இது போன்ற தேவையற்ற மனிதர்களை எல்லாம் உன்னுடைய நினைவில் இருந்து தூக்கி எறிந்துவிட்டு, என் பிள்ளை, நீ சந்தோஷமாக வாழ பழகு. நிச்சயமாக உனக்கு என்றுமே என்னுடைய அரவணைப்பு முழுமையாக கிடைக்கும். சூழ்ச்சிகள் நிறைந்த மனிதர்கள் வாழ்கின்ற உலகத்தில் பிறந்து விட்டோமே என்று நீ நினைக்கலாம்.
இன்னொரு பிறவி எனக்கு மனித பிறவியாக வேண்டாம் தாயே என்று கூட நீ என்னிடத்தில் கேட்கலாம். ஆனால் என் தங்கமே, இந்த பிறவி எடுப்பதற்கு நீ எத்தனை புண்ணியங்களை செய்திருப்பாய் என்பதை முதலில் மறந்து விடாதே. மற்ற உயிரினங்களை பற்றி சற்று சிந்தித்துப் பார். ஒரு உணவிற்கு கூட அடுத்தவர்களிடம் வந்து நிற்க வேண்டிய நிலைமைதான் அவர்களுக்கு எல்லாம் இருக்கிறது. ஆனால் உனக்கு அப்படியேனும் கிடையாது. உன்னுடைய உணவை தேடிக்கொள்கின்றாய். உன்னுடைய வேலைகளையும் உன்னுடைய தேவைகளையும் நீயே பூர்த்தி செய்து கொள்கின்றாய். அப்படி இருக்கின்ற இந்த மனித பிறவி தன்னுடைய உணர்வுகளை எல்லாம் புரிந்து கொள்ளக்கூடிய மனித பிறவி நீ. நினைப்பதை எல்லாம் மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்ளக்கூடிய நல்ல எண்ணங்களை படைத்த இந்த மனித பிறவி கிடைத்தது நீ செய்த புண்ணியம் என்பதை புரிந்து கொண்டு மீண்டும் இந்த பிறவி கிடைக்க வேண்டும் என்று எண்ணிக்கொள். ஏனென்றால் நீ அனுபவிக்க வேண்டிய அத்தனை கஷ்டங்களையும் இப்பொழுதே அனுபவித்து விட்டாய். இனி உனக்கு மிஞ்சி இருப்பது சந்தோஷம் மட்டுமே. என் தங்க பிள்ளையே, உனக்கு இந்த அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் முழுமையாக உண்டு. அதனால் நீ எதற்காகவும் கலங்காதே, எதை நினைத்தும் வருந்தாதே. நீ நல்லதையே நினைத்தால் உன் வாழ்வில் எப்பொழுதும் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும். ஓம் ஸ்ரீ பிரத்யங்கரா தேவியே போற்றி போற்றி. ஓம் ஸ்ரீ பிரத்யங்கரா தேவியே போற்றி போற்றி. ஓம் ஸ்ரீ பிரத்யங்கரா தேவியே போற்றி போற்றி. ஓம் ஸ்ரீ பிரத்யங்கரா தேவியே போற்றி போற்றி.